ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கார்ட்போர்டில் ஃபர்னிச்சர்ஸ் எப்படி பண்ணுறது. ஓகே, நம்ம வீட்டில் ஷூஸ், செப்பல்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது பேக்கிங்க்கு அந்த கார்ட்போர்டு பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸஸ்லேருந்து நம்ம ஃபர்னிச்சர் எப்படி உருவாக்குறது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் பென்சில், பேப்பர் கட்டர், நைஃப், கட்டிங் மேட் டெஃபினட்டாக கையில் இருக்கணும், க்ளூ. ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத செய்முறையை பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிற ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற ஃபர்னிச்சர் ஒரு மினியேச்சர் ஃபர்னிச்சர், சின்னதாக செய்ய போகிற ஒரு ஃபர்னிச்சர். ஸோ நமக்கு என்ன அளவு அந்த ஃபர்னிச்சர் தேவையோ அந்த அளவுக்கு இந்த கார்ட்போர்டை சிங்கிள் பீஸாக ஆர் 2 பீசஸ் ஆர் 3 பீசஸ் உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கட் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த நைஃப்பில் பிளேட்ஸ் ஒரு 2 லைன்ஸ் மட்டும்தான் வெளியில் இருக்கணும். அண்ட் தென் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ரூலர், அந்த ஸ்கேல் மெட்டலில் இருக்கிறது அட்வைசபிள். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்கில் மெட்டலில் இருக்கிற அந்த கட்டரோட ஷார்ப்னஸ் க்ரிப்பு கிடச்சி அது ஓவர்லாப் ஆகி ஃபிங்கர்ஸ்க்கு வரலாம். அதனால் மெட்டல் கட்டரை யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். இப்போ இந்த ஃபர்னிச்சரில் 4 சைட்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. அந்த போர்ஷன்ஸை தான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபர்னிச்சர் இப்போ நம்ம டெமோ பண்ணிகிட்ருக்கிற ஃபர்னிச்சர் ஒரு 4 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு ஃபர்னிச்சர். ஸோ அந்த சைட்ஸோட மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு 1 2 3 4 அந்த ஃபேஸஸை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஹைட்டை மார்க் பண்ணுறோம். அந்த ஃபர்னிச்சரோட ஹைட் அதுவும் 4 சென்டிமீட்டர் நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 சென்டிமீட்டருக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மெஷர்மெண்ட் டைமென்ஷனை மார்க் பண்ணுறது பேக் ரெஸ்ட், அந்த சேரோட பேக் ரெஸ்ட், நம்ம பின்னாடி சாஞ்சி முதுகு பகுதி அங்கே பிளேஸ் ஆகிற அந்த பொசிஷன். ஸோ மெஷர்மெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணும்போது ரொம்ப கிளியராக ப்ராப்பராக இருக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஃபர்னிச்சர் பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்கும், அன்ஈவனாக பிளேஸ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் டைமென்ஷன்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த ஃபர்னிச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டருக்கு கீழே இந்த 4 லெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹரிசாண்டலாக 4 பீசஸ் உட்டன் பீசஸ் ஆர் மெட்டல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கனெக்டர். அதோட பொசிஷன்ஸ் சில ஃபர்னிச்சர்ஸ் லெக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், லைக் கியூபாய்டு மாதிரி இருக்கும், 2 இன்ச் பை 2 இன்ச் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லோப் எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னா டாப்லேருந்து, அதாவது நம்ம சீட்டிங் ஏரியாவிலேருந்து கீழே லேண்டிங் ஏரியாவுக்கு கிரவுண்டில் பிளேஸ் ஆகிற அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த லெக்ஸ் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ மேலே வைடராக இருக்கணும், கீழே இந்த கீழ்ப்பகுதி ஃபர்னிச்சரோட அந்த லெக்கோட கீழ்ப்பகுதி நேரோவாக இருக்கணும். ஸோ இதுதான் அந்த ஃபர்னிச்சரோட பிளான். இந்த 4 சைட்ஸில் அந்த கிராஸ் பண்ணியிருக்கிற போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த மெத்தட் சிங்கிள் ஷீட்டில், அதாவது இண்டிவிஜுவல் பீசஸாக இல்லாமல் ஃப்ரண்ட்டு, 2 சைடு அண்டு பேக், இந்த 4 சைட்ஸும் சிங்கிள் பீசஸாக இல்லாமல் ஃபுல்லாக ஒரே ஷீட்ஸ்லேருந்து ஃபோல்டிங் மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த கார்ட்போர்டு ஒரு சைடு ப்ரௌனாக இருக்குது, இன்னொரு சைடு கலராக இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பேக் சீட்டர் பொசிஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் இண்டிவிஜுவலாக பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கட் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் சிங்கிள் அட்டம்ப்டில் பண்ணாதீங்க. ஒரு டைம் ஃபஸ்ட்டு க்ரூவ் கொடுத்துருங்க, அதாவது ஸ்கோரிங் ஹாஃப் கட். செகண்ட் அட்டம்ப்டில் ஃபுல் கட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா,
சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிங்கிள் அட்டம்ப்டில் கட் பண்ணும்போது நம்ம கட்டருக்கு கொடுக்குற ப்ரெஷரில் அந்த ஸ்கேலில் அந்த ப்ரெஷர் கன்வெர்ட் ஆகி ஸ்கேல் மூவ் ஆகி அதனால் கிராஸாக போயிடும் லைன் கட்டிங். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ஸ்லோவாக ஒரு க்ரூவ் ஹாஃப் கட் பண்ணுங்கள் அண்ட் தென் செகண்ட் டைம் ஃபுல் கட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது எல்லா லெக்ஸுக்கும் ஒரு ஹாஃப் கட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு அந்த க்ரூஸ் எடுத்துகிட்டு இப்போது ஒரு ஃப்ளிப்பு அங்கே எக்ஸஸாக ஒரு போர்ஷன் விட்டு வைக்கிறேன். அது நம்ம வந்து ஸ்டிக் பண்ணும்போது அந்த ஃப்ளிப்பு என்ன ஹெல்ப் பண்ணுது நமக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணும்போது ஒரு எம்எம் முன்னாடி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுற ஏரியா வந்து 4 சென்டிமீட்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு 1 எம்எம்க்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரா எட்ஜஸ் இல்லாமல் நீட்டாக கட்டிங் வரும். அண்ட் தென் பிளேட்ஸ் வந்து எவ்ரி ஒரு 5 to 10 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம், கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளேடில் லைன்ஸ் இருக்கும். அந்த கட்டரோட பேக் சைடு அதை நீங்கள் திருப்பி அங்கேருந்து அதை பிரேக்கப் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த லெக்ஸுக்கு வந்து ஃபோல்டிங்க்கு ஒரு க்ரூப் கொடுக்குறோம், ஒரு இம்ப்ரெஷன். இது வந்து ஹாஃப் கட் தான் கொடுக்குறோம். அந்த ஹாஃப் கட்டும் என்ன பண்ணியிருக்கோன்னா இம்ப்ரெஷன் மட்டும் தான் நமக்கு வேணும். ஒரு ஹாஃப் கட் கொடுத்தோன்னா இப்போ நான் பீல் பண்ணுற மாதிரி அந்த கார்ட்போர்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேயர் வெளியில் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கட்டரை பேக் சைடு திருப்பி வச்சு நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கோரிங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டிங் ஈஸியாக ஃபோல்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபோல்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணுங்கள். கிராக்ஸ் வர்றதுக்கான சோர்ஸ் நிறைய இருக்குது. அந்த கிராக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு கடைசியாக டெமோவில் காமிப்பேன். ஸோ இந்த 3 சைட்ஸ் இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அண்டு பேக் சீட்டர், அந்த ரெஸ்ட்டும் அந்த சீட்டரும் தனியாக பண்ணியிருக்கோம். இப்போது வேஸ்ட்டாக இருக்கிற அங்கே இருக்கிற இன்னொரு கார்ட்போர்டை எடுத்து வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறோம். க்ளூ வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது சீக்கிரம் ட்ரை ஆகாது. இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு கார்ட்போர்டை யூஸ் பண்ணுறது நம்ம ஃபிங்கர்ஸ்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்க முடியும். ஃபில்லிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கார்ட்போர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது. அண்டு அந்த ஃபில்லிங் சர்ஃபேஸ் வந்து ஈவனாக வந்தும் ஃபில் ஆகும். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆகிரும். தட்ஸ் ஆல். இப்போது டாப் போர்ஷன் நம்ம ஆல்ரெடி 4x4 சென்டிமீட்டர் தான் அதுக்கு மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம், ஹைட்டும் அந்த வித்தும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கார்ட்போர்ட் வந்து நியர்லி ஒரு 1.5 திக்னஸ் இருக்கிற 1.5 mm திக்னஸ் இருக்கிற ஒரு கார்ட்போர்ட். ஸோ அதனால் இந்த ஃபோல்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு இருந்தது. இன்கேஸ் இதுவே நீங்கள் பெரிய திக்னஸ், அதாவது 2 mm 3 mmக்கு மேலே இருக்கிற கார்ட்போர்ட்ஸ் நிறைய இருக்குது பேக்கிங்க்கு வர்றது, அந்த கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்க்கணும். அது நெக்ஸ்ட்டு அந்த கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஆர் கிராஃப்ட் பண்ணும்போது, டெமோ பண்ணும்போது நான் டெஃபினட்டாக உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டாப் பொசிஷனில் ஆர்டினரி நீங்கள் சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த சீட்டரில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் அலவன்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஃப்ரேம் சைஸை விட சீட்டர் வந்து நம்ம 4x4 வச்சுருப்போம். அண்ட் அப்போ மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணும்போது 4.2 ஆப்போசிட் சைஸில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஓவரால் 1 mm நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சேரோட ஃப்ரேம்லேருந்து, சீட்டிங் பொசிஷனில் இருக்கிற அந்த ஃப்ரேம்லேருந்து ஓவரால் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் சேர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி பிளைன் சேர்ஸ்லாம் அந்த மாதிரி டைமென்ஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ சீட்டரில் க்ளூவை அப்ளை பண்ணணும். அகைன் நான் திரும்பவும் சொல்கிறேன், க்ளூவை ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். பேக் ரெஸ்ட்டில் ப்ளேஸ் ஆக போகிற அந்த பொசிஷன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ உங்கள் ஃபர்னிச்சர் ரெடி. வித்தின் 5 minutes 10 minutes ஃபர்னிச்சர் ரெடியாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பேட்டர்ன் முன்னாடி
வரைஞ்சி காமிச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்ஸ் உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். இப்போது இந்த கிராக்ஸ் வந்தது இல்லைங்களா, நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த கிராக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறோம். அந்த கிராக் வந்திருக்கிற அந்த இடத்துல இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா வைப் பண்ணிவிடுங்க, எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம், இல்லைன்னா ட்ராப் ஆகும். அந்த கிராக்ஸை ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளூ க்ளோஸ் பண்ணிடும். அரெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த கிராக்ஸ் வெளியில் அசிங்கமாக தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபர்னிச்சர் இப்போ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன ஃபர்னிச்சர் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.